மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினம். குடும்பத்தில் ஒரு கெட் டுகெதர் மாதிரி வருது. உறவினர்களை எல்லாம் சந்திக்கக்கூடியது, நண்பர்களை சந்திக்கக்கூடிய வேலை, மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு தன்மை, ஒரு சந்தோஷங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது விளங்கும். தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். மனதில் உள்ள கவலைகள் மறைந்து நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் பெறக்கூடிய தினங்களாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சந்தோஷமான தினம், வெற்றியை தரக்கூடிய தினமாக அமையும். தன வரவும் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சுபமான பலன்கள், சந்தோஷங்களை தரக்கூடிய தினமாக இது அமையும். சில நேரங்களில் உங்களுடைய உயர்வை பற்றி மற்றவர்கள் பேசக்கூடிய வகையில் அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான தினமாக இது இருக்குது. அனுகூலமான சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நன்மைகளை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக இருக்கும். இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தால் போகிறோம். சில நேரங்களில் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்கள் மனதை புண்படுத்தாத வண்ணம் இருக்கிற வரைக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. சந்தோஷங்கள் நிறைந்த தினம்னு கூட சொல்லணும். இந்த தினத்தில் பெண்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கூட ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான பலன்களை எதிர்பார்க்கலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிறப்புகள் எல்லாம் வெளிப்படும். நல்ல யோசனைகளை சொல்வீர்கள், பிறருக்கு உதவுவீர்கள். ரொம்ப ஒரு பாராட்டுதல்களை பெறக்கூடிய தினமாக அமையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பொதுவாக நல்ல தினம். ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய கோபங்களை அடக்க முடியாமல் சட்டுன்னு பேசிடுறது, அதனால் மனக்கசப்புகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாக அமையும். புதிய சிந்தனைகள், தொழிலில் புதுசாக ஏதாவது ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு வேகம், நம்ம நிலையை உயர்த்த வேண்டும் என்பதற்கான சில நல்ல முயற்சிகள், புதிய ஆரம்பங்கள்னு சொல்லலாம். அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருப்பதால் ஆக்கப்பூர்வமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி நன்மைகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினமாக இருக்கும். வெற்றியை தரக்கூடிய தினமாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியத்திலும் சிறு தடைகள் ஏற்படலாம். சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நம்ம எதிர்பார்ப்பது மாறாக நடக்கலாம். மனம் தளராமல் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். சில நேரங்களில் வெகுமதிகள் வந்து சேரும். சில நேரங்களில் ஆடை ஆபரண சேர்க்கை, புதிய வண்டி வாகனங்களை வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. சில கடன்களை எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அதற்கான வங்கி கடன்களும் உங்களுக்கு கிடைக்கும். மனதுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாக அமையிடுது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய தினமாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டமான எதிர்பாராத நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய தினம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் நன்மைகளை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து சிம்ம ராசி.
சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனதுக்கு இதமளிக்கக்கூடிய நன்மை அளிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினம். உங்கள் மனக்கவலைகள் எல்லாம் மறையும். வெற்றி வாய்ப்புகள் என்பது கூடும். நல்ல செய்திகள் வந்து சேரும். முயற்சி திருவினையாக்குங்கிற மாதிரி உங்கள் முயற்சிகள் நல்ல பலனை தரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல ஆதாயத்தை தரக்கூடிய தினமாக அமையிறது. குடும்பத்திலையும் சந்தோஷம் இருக்கும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு சாதகமாக நடக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். எதிர்பாராத வெகுமதிகள், வீடை அழகுபடுத்துறதுக்காக சில செலவுகளை மேற்கொள்ளலாம். புதிய வண்டி வாகனங்கள் சேர்க்கை, மனதுக்கு இனிய நிகழ்வுகள், மன நிம்மதி சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான தினமாக அமையிறது. விசேஷமான தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. ஹஸ்த நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் மனசில் அமைதி குடிகொள்ளும். எந்த ஒரு விஷயத்தையும் சாதகமாக்கி கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமான போக்கை கையாள்வது நல்லது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக வெற்றியை தேடித்தரும். காதல் போன்ற விஷயங்கள் உங்கள் மனசு நினைச்சபடி கைகூடும். மனதுக்கு இனிய நிகழ்வுகள், சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, இதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையும். வெளி இடத்திலிருந்து பாராட்டுகள் வந்து குவியும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தா சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடிய, வெற்றிகளை தரக்கூடிய நல்ல தினம். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றினாலும் சுபமான நல்ல பலன்கள் நிகழும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பகைகள்லாம் மறையும். குடும்ப ஒற்றுமை என்பது சிறப்பாக இருக்கும். தன வரவு ஏற்படும். நல்ல ஒரு சுபமான விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினமாக அமையிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். சற்று கவனமாக செயல்பட நன்மைகள் உண்டு. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள்லாம் இயக்கும் பொழுது சற்று கவனமாக செயல்பட வேண்டும். நல்ல தன வரவு ஏற்படும். வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி, சந்தோஷங்கள்லாம் வரக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளை கொண்ட தினமாக இருப்பதால் ஒரு சுபமான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான மூல நட்சத்திரங்களுக்கு தன வரவு உண்டு. வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். சில சுபமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு ஆதாயமாக முடியும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம்.
எதிர்பாராத நல்ல நன்மைகள் எல்லாம் ஏற்படும். அடுத்த மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பயணங்களை பற்றி திட்டமிடுவீர்கள். உங்கள் உற்றார் உறவினர் எல்லாரையுமே அழைச்சின்னு போயிட்டு நிறையா செலவு பண்ணுவீங்க, ஒரு ட்ரீட் கொடுப்பீங்க, எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள், சந்தோஷமாக ஒரு சூழல் நிலவும். அதற்கெல்லாம் நாயகனாக நீங்கள் விளங்குவீர்கள். நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல சிறப்பான பலன்களை ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு தினத்தோடு மட்டுமல்லாமல் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. சில சுபகாரியங்களில் நீங்கள் இறங்கும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் நிறைந்த தினம்னு சொல்லலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறிது கவனத்தோடும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தினம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் நீங்கும். நண்பர்கள் உற்ற துணையாக இருப்பார்கள். முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய ஒரு தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். எந்த காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் வளர்ச்சியை பெறக்கூடிய தினமாக இருப்பதால் முக்கியமான தொடக்கங்களுக்கு சிறப்பான தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சதய நட்சத்திரங்களுக்கு அற்புதமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல தினம்னு சொல்லணும். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றிய வண்ணம் இருக்கும். சில நேரங்களில் நாம் நினைத்தது நடக்காமல் போகலாம். அதனால் மன வருத்தம் கொள்ளாமல் அடுத்தது என்ன என்ற மாதிரி போக்க அமைய வேண்டும். அடுத்த மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய, உங்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. சில நேரங்களில் ப்ரமோஷன்ஸ் அதெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு வந்து சேரும். சில தடைகள் இருக்கும். ஆனால் அந்த தடைகளை வெல்லக்கூடிய அளவுக்கு மனசில் தைரியம் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக அமையிறது. உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான பலன்கள், முன்னேற்றமான பலன்கள், உங்கள் திறமையை அனைவரும் மெச்சுவர். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள், பின்னடைவுகள் இதெல்லாம் ஏற்படுவது தவிர்க்க முடியாத இருக்கலாம். அதனால் மற்றவர்களை நம்ப வேண்டும். சற்று நிதானமான போக்கை கையாள்வது நல்லது.